ரமலான வரவேற்று அதை பயன்படுத்துறதுல 2 வகையான போக்குகள் இருக்கிறத விளங்கிக் கொள்வது எங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஒன்று ரமலானை கலகலப்பாக்குகின்ற நிகழ்ச்சி நிரல், ரமலானை கலர்ஃபுல்லாக்குற வேலைகளை ப்ரோக்ராம்ஸை பலர் செய்வாங்க. அது ஒரு வகையானது. அப்படியான நிகழ்ச்சிகள் ரமலான் முடிஞ்சதோடு முடிஞ்சிடும். அது பிறகு ரமலானுக்கு பிறகு இன்னொரு ரமலான் இல்லை தானே கலர்ஃபுல் ஆக்குறதுக்கு. அதோட ஒரு சோறு கொண்டு வரும். ரமலான் வந்துட்டு போனது என்ற ஒரு ஃபீலிங்கும் சில நேரம் இல்லாமல் போகிற அளவுக்கு நாங்கள் எல்லா விஷயங்கள்லையும் பின்னுக்கு போயிடுவோம். ரமலானை கலர்ஃபுல்லாக்குற ப்ரோக்ராம்ஸுகள் நிகழ்ச்சிகள் நடக்குமெண்டா அதை நாங்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டு அதில் உற்சாகமாக கலந்துட்டு ரமலான் முடிய நாங்கள் எங்களோட பழைய இடத்துக்கு வந்துடுவோம். திரும்ப அடுத்த ரமலான் வரணும். அது மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கிறது. அது ஒரு வகையானது. இன்னொரு வகையானது இது ரமலானில் ஒரு மனிதன் தண்ட ஆளுமையை வளர்த்து கொள்வது, தண்ட ஆன்மீகத்தை, பக்குவத்தை, பண்பாட்டை அதுகளெல்லாம் வளர்த்து கொள்வது. அது இன்னொரு வகையானது. அந்த வகையான ஒரு முயற்சியை நாங்கள் செய்வோமாக இருந்தால் ரமலான் முடிஞ்சதுக்கு பிறகு எங்களுக்கு நிறைய வேலை அளிக்கும். அதில் கண்டினியூவஸாக ஃபாலோ அப்பாக எங்களோட வாழ்க்கையை நாங்கள் தொடர வேண்டிய தேவை எங்களுக்கு விளங்கும். அப்போ ரமலான் முடிஞ்ச மாதிரி ஃபீலிங் கொண்டு வராது. ரமலானில் பெற்ற பயிற்சிகளை செயல்படுத்துகிற காலமாக நாங்கள் அதை கருதுவோம். இப்படி 2 வகையான நிகழ்ச்சிகள் இருக்குது. அதுகளை நான் அடையாளப்படுத்தி செல்லலை, ஏதாவது ஒரு விமர்சனமாக அமையப்படான்றதுக்காக வேண்டி நீங்கள் அதை விளங்கிக்கோ. எப்படி விளங்கலுமெண்டா ரமலான் முடிஞ்சால் விளங்கலும். ரமலான் முடிஞ்சால் ரமலானை வழி அனுப்பின என்ற மனநிலை எப்படி இருக்குது, என்ற மார்க்கம் எந்த அளவுக்கு இருக்குது என்றதை நாங்கள் பார்த்தா நான் ஒன்றையும் பெற்றுக்கொள்ளலை. ரமலான் போயிட்டுது, அதோடைய ரமலான்ட ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் போய்த்துது, அதுலேயும் தான் நாங்கள் அதை விளங்குறோம். ரமலானுக்கு பிறகு இல்லை, நான் எதையோ ஒன்றை பெற்றிருக்கிறேன், எனக்கு பிரயோசனம் ஒன்று கிடைச்சிக்குது, என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம், ஒரு மாற்றம் வந்திருக்குது என்ற ஃபீலிங் ஒருத்தருக்கு வருமாயிருந்தால் அவர் இந்த கலர்ஃபுல் ப்ரோக்ராம்ஸுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தில்லை, அவரை வளர்த்து கொள்கிற அவருடைய ஆன்மீகத்தை, பக்குவத்தை, பண்பாட்டை, அல்லாஹ்வுடனான உறவை, நெருக்கத்தை வளர்த்து கொள்கிற ஒரு வேலையை அவர் செஞ்சுக்கிறார் என்று பொருள்.